ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி இது வந்து முந்தா நேத்து வீடியோ தாங்க. இது அப்டேட் பண்ணாம இருந்தேன். இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா சுழிய செஞ்சேங்க. எங்கள் அண்ணன் பசங்க வந்திருக்காங்க. அத்தை வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அதனால் ஏதாவது பலகாரம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, சரி ஏதாவது ஸ்வீட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அப்புறம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வாங்கடா அப்படின்னா வரமாட்டேன்ட்டாங்க. சரி நீங்கள் வரலன்னா போங்க, நான் சாப்பிட்றேன். செஞ்சவங்க என்றைக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் இல்லையா, அதனால் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்டுட்டேங்க. 2 உருண்டை சாப்பிட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு. இதில் வந்து தேங்காய் போடலை. தேங்காய் வந்து போட்டாக்கா கொஞ்சம் நேரம் வச்சுருக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால் தேங்காய் போடாமல் செய்யலான்னு தேங்காய் போடாமல் தான் செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு பார்த்தா அவங்க வரல. சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்னும் 4 பசங்க வராங்க. 4 அண்ணன் பசங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ட்ரெயினில் புக் பண்ணியாச்சு. அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள வேறு பார்க்கணும். அவங்கள கண்டிப்பாக நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஒவ்வொரு அண்ணன் பசங்களையும் வீடியோவில் காமிக்கிறேன். அவங்க இப்போ அத்தை வீட்டில் வந்து ஒரே லூட்டி தான், எல்லாம் லீவுக்கு வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாப்பா வந்து ஒரு பூ செய்ய ஆரம்பிச்சிருச்சு, என் பொண்ணு. சரி இதுக்கு என்ன திறமை இருக்குது, ஒன்றுமே திறமை இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்குங்கிறத நிரூபிக்கிறாங்க பாருங்கள். இது என் பொண்ணு செஞ்சது தான். நல்லா இருக்கா என்னென்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இந்த சாட் வாங்கிட்டு வந்து, கலர் சாட் வாங்கிட்டு வந்து இதை செய்கிறாங்க. டெய்லி செஞ்சு இந்த பூ தொட்டியில் வைக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி செய்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் அண்ணன் பசங்களை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஒன்று கொடுத்தா, ஒன்று மட்டும் கொடுங்க போதும், நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி அப்படியே எனக்கு நேரம் ஒன்றுனாவது சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அவங்களுக்கு அமுச்சு விட்டுட்டேன். அப்புறம் நாங்களும் சாப்பிட்டேன். என் பையனும் வந்தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.